ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஆங்குலர் டெவலப்பர் சீரிஸ். நம்ம இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எபிசோட் 6. இந்த எபிசோடில் நம்ம இன்புட் அவுட்புட் டெக்கரேட்டர் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆங்குலரோட காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய இன்டர்வியூ டிப்ஸும் கொடுக்குறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இல்லையா. ஸோ இந்த ஹோம் பேஜில் நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிக்குது. இப்போ ஷாப் அப்படிங்கிற ரவுட்ஸ்க்கு போனோம்னா இப்போது இங்கே ப்ராடக்ட்ஸ் காமிக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ரைஸு கீழே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே ப்ரைஸை மாற்றினீங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்ஸ் ஃபில்டர் ஆகும். 200க்குள்ளே 20க்குள்ளே. ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபில்டர் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் அங்கே லிஸ்ட் காட்டும். இந்த ரெண்டும் நடக்கிறது இன்புட் அவுட்புட்டுங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால. அது நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், அந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறும். இதே மாதிரி நம்ம இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸையும் பார்க்க போகிறோம். லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இந்த ரெண்டு இதுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கே நம்ம அப்ராப்ரேட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு angular.ioவில் இந்த யூஆர்எலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே அவங்க வெப்சைட்டில் கிளியராக லைஃப் சைக்கிள் ஹூக்கோட ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய உங்களுக்கு சிலப்போ பார்த்தா புரியாது. பட் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸுங்கிறது ஒரு காம்பனண்ட்டோட தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்கள். ஓகே, இது ஒன்று சீக்வன்ஸில் தான் நடக்கும். சில ஈவெண்ட் சிலப்போ நடக்காது. ஸோ அதெல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் எதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸோ அதெல்லாம் நம்ம கட்டமாக கவர் பண்ணலாம். ஓகே, இந்த என்ஜி ஆன் டிஸ்ட்ராய்ங்கிறது கடைசியான ஈவெண்ட். இந்த காம்பனண்ட்டை எப்போ நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோமோ, அதாவது ரவுட்ஸை விட்டு எப்போ நம்ம வெளியே போகிறோமோ அப்போ தான் அது ஃபயர் ஆகும். இதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போது இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோடிங்குள்ளே போகலாம். கோடிங்கில் இந்த ஷாப் காம்பனண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்பு கீழே ப்ராடக்ட் ஃபோல்டர் கீழே இருக்கும். ஷாப் ஃபோல்டர் கீழே இந்த காம்பனண்ட்டை வச்சு நம்ம பரிசோதனை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் நீங்கள் கோடு எபிசோட் 5 எடுத்துக்கோங்க. அதை தொடர்ச்சியாக அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் என்னோடது எல்லாமே பார்க்கலாம். இல்லை 6 கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே கோடிங் தரேன். ஆல்ரைட், இப்போ இந்த ஒரு காம்பனண்ட்டில் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்பேஸ் அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கோட ஈவெண்ட்டு எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ஜி ஆன் இட்னு எழுதினாலே இந்த மாதிரி காட்டும். நீங்கள் அந்த கண்ட்ரோல் பீரியட்னால் டாட்னு அர்த்தம் இல்லையா. கண்ட்ரோல் பீரியட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள் குயிக் ஃபிக்ஸ் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். நம்ம கையால் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் என்னோடய பர்சனல் சஜஷன், நீங்கள் எது வருதுங்கிறத எழுதி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்படமாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே இன்டர்வியூ அப்பயும் சரி ஹேண்டியாக இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போது இந்த ரெண்டு இது இருக்குது. பொதுவாக கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகும் ஒரு காம்பனண்ட்டில். அதுக்கப்புறம் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸில் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லா லைஃப் சைக்கிள் ஹூக்கையும் இங்கே கமா போட்டு சும்மா போட போகிறோம். போட்டுட்டு இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஆல் மிஸ்ஸிங், அதே மாதிரி இம்போர்ட் ஆல் அன்இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸ்னால் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். பட் இங்கே வந்து எரர் த்ரோ பண்ணுது இல்லையா, இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சும்மா console.logல அந்த சீக்வென்ஸோட நம்பரை நான் போட போகிறேன். ஓகே, ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் படி என்ஜி ஆன் யூனிட் வந்து செகண்டு, ஆன் சேஞ்ச் ஃபஸ்ட்டு. பட் நம்ம வந்து இந்த ஹோல் காம்பனண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபஸ்ட்டு. அந்த கான்செப்டில் தான் இந்த 1 2 3 4 நான் போட்டிருக்கேன். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இப்போது நம்ம இதை போட்டாச்சு. இது எப்படி பார்க்குறது, இந்த டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணணும். F12 அப்படின்னு கிளிக் பண்ணாலும், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகும். இந்த கன்சோலில் போய் இந்த பேஜுக்கு நேவிகேஷன் ஆன ஒன்றுமே பாருங்கள், தொடர்ச்சியாக நம்மளோட ஈவெண்ட்ஸ் ஃபயர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர், நம்பர் 2 காணோம், நம்பர் 2 ஏன் வரல, எப்போ வருங்கிறத நம்ம அடுத்த டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3 4 5 அதே மாதிரி 8 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் அடுத்தடுத்த ஈவெண்ட்டோ அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஓகேவா, எப்போ நம்ம ரவுட்டை விட்டு வெளியே போகிறோமோ அப்போ தான் நம்பர் 9 என்ஜி ஆன் டிஸ்ட்ராய் ஃபயர் ஆச்சு. அதுதான் அதோட ஈவெண்ட். ஆல்ரைட், இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் ஹூக்கோட அட் ஹை லெவல் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் எப்படி யூஸ் ஆக போகுது இந்த இன்புட் டெக்கரேட்டருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் மேக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வந்து நம்பர் டைப். ஓகே, டிஃபால்ட்டாக 10 அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் ஃபில்டர்ட் ப்ராடக்ட். இது வந்து லைன் நம்பர் 11 இருக்க மாதிரி தான். இதுவும் வந்து ப்ராடக்டோட அரே தான், பட் ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த காம்பனண்ட் லோட் ஆகிறப்போ எப்போ நம்ம டேட்டா ஏபிஐலேருந்து எடுக்கிறோமோ அப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கும் சரி ஃபில்டர்ட் ப்ராடக்ட்டுக்கும் சரி நம்ம வந்த வேல்யூவை அசைன் பண்ணியாச்சு. அதான் லைன் நம்பர் 23 24. ஓகே,
இப்போ இதை காப்பி பண்ணி இந்த HTMLக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டுங்கிறத வச்சு தானே நம்ம லூப் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டும் சேம் தான். தெர் ஒன்ட் பி எனி சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சும் இங்கே இருக்காது. ஓகே, ப்ராடக்ட் எல்லாமே லோட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆறு தான் இருந்துச்சு, இப்போ ஆறு தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மேக்ஸ் ப்ரைஸ் எப்படி ஒரு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி இந்த வேல்யூவை டைனமிக்காக பாஸ் பண்ணுறது? ஹார்ட் கோட் பண்ண வேணாம், நான் பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இன்புட் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டர் இருக்குது. ஸோ பேசிக்லி திருப்பியும் சொல்கிறேன், ஷாப்புங்கிற காம்பனண்ட்டு கீழே அந்த HTML தான் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுங்கிற காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போனா யார் பேரண்ட்டு? ஷாப்பு பேரண்ட்டு, ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து சைல்டு. ஸோ இங்கே @input அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிங்கன்னா அது இன்புட் வேரியபிளாக மாறிடும். ஸோ இந்த காம்பனண்ட்டில் மேக்ஸ் ப்ரைஸுங்கிறது இன்புட் காம்பனண்ட், அதாவது இன்புட் வேரியபிள். ஓகே, ஒரு பேரண்ட் ஆகிய காம்பனண்ட் இந்த சைல்டு. பாருங்கள், லைன் நம்பர் 167ல் இந்த சைல்டு காம்பனண்ட் இது வந்து சைல்டு காம்பனண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பேரண்ட்லேருந்து இந்த மேக்ஸ் ப்ரைஸுக்கு நம்ம டேட்டா அனுப்பணும். அதுக்கு எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட்டாக இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், ஈக்குவல் டு ஒரு வேரியபிள். ஓகே, அந்த வேரியபிள் வந்து ப்ரைஸுங்கிற வேரியபிள் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது டிஃபைன் ஆகாதனால அந்த எரர் காமிச்சிச்சு. இங்கே ப்ரைஸ் வந்து அதே மாதிரி நம்பர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் போயிடும். இந்த டிஃபால்ட்டை ஒரு அசைன் பண்ணிக்குவோம், லைக் 0, 10, 100 ஏதோ ஒரு வேல்யூ உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் 100ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் இங்கே டிஃபைன் பண்ணலாம், டோட்டல் ப்ராடக்ட்ஸ். இப்போது இதை ஏன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாப் காம்பனண்ட் கீழே தான் இப்போ பை டிஃபால்ட்டாக இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு ஒரு இடத்துல ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே டெம்ப்ளேட் இல்லையா, நம்ம இதெல்லாம் டைனமிக்காக வேல்யூவாக மாற்றணும். ஸோ டோட்டல் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம இங்கே அசைன் பண்ணிடுறோம். டிஃபால்ட்டாக இதுக்கு 0, ஆனால் இந்த டோட்டல் ப்ராடக்ட்டை நம்ம உண்மையான ஃபில்டர்ட் ப்ராடக்டோட கவுண்ட்டாக மாற்றுவோம். அதை இன்னும் ஃபியூ மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு, அதாவது இந்த சைல்டு காம்பனண்ட்டுக்கு ப்ரைஸ், மேக்ஸ் ப்ரைஸுங்கிற ஒரு இன்புட்டை செலுத்தியாச்சு. செலுத்துறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போயும் நம்ம பண்ண எந்த ஒரு இதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நடக்கலை, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷாப் காம்பனண்ட்டில் மேலே அந்த ப்ரைஸுங்கிறதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லைடர் வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்லைடர்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த கோடை நான் டெலிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது கீழே இருக்க அந்த டிவ் எலமெண்ட்டை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு இன்புட் எலமெண்ட், இன்புட் டைப் வந்து டேட்டு, டெக்ஸ்ட்டு, நம்பர், இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். நம்ம இந்த இன்புட்டை நம்பர்னு வச்சுக்கிறோம், அதனால தான் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியுது. இந்த கிளாஸஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோலுங்கிறதுலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. பேசிக்கலி ஒரு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணால் கிளாஸஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோல் போட்டால் அந்த எலமெண்ட் அழகாக பெருசாக அழகாக காட்டும், அவ்வளோதான். இப்போ இந்த மினிமம் மேக்ஸிமம்ங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது 1 தான் மினிமம் செலக்ட் பண்ணணும், மேக்ஸிமம் 5000 தான். 5000 மேலே நீங்கள் நம்பர் மாற்ற ட்ரை பண்ணாலோ ஆகாது. இப்போது டூ-வே பைண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட் பேராந்தசிஸ் ng மாடல், அதே மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அது வந்து டூ-வே பைண்டிங். டூ-வே பைண்டிங்னா காம்பனண்ட்லேருந்து HTMLக்கும் HTMLலேருந்து காம்பனண்ட்டுக்கும் வைஸ் வர்ஸாக போகும். டிஃபால்ட்டாக அங்கே எரர் காமிச்சிச்சு இல்லையா, அது ஏன்னா இந்த ng மாடலுங்கிறது ஃபார்ம் மாடியூல் அப்படிங்கிற ஒரு மாடியூல் கீழே அடங்குது. அந்த ஃபார்ம் மாடியூலை நம்ம ப்ராடக்ட் மாடியூலில் போய் இம்போர்ட்டில் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த டேகை க்ளோஸ் பண்ணால் அந்த எரர் போயிடுச்சா, சூப்பர். ஸோ இப்போ இந்த டூ-வே பைண்டிங் சொல்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்போது 100ங்கிறது காம்பனண்ட் இருந்துச்சு, யூஐயில் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ யூஐயில் மாற்றினா காம்பனண்ட்டுக்கு மாறணும்ல, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ரைஸ் வேரியபிள் வந்து காம்பனண்ட்டில் தான் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெமோக்காக ஒரு இன்டர்போலேஷன் வச்சு அந்த ப்ரைஸை மேலே காமிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே யூஐயில் மாற்றினா அங்கே பாருங்கள் காம்பனண்ட்டில் அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆகுது, அதனால தான் உங்களுக்கு அங்கே இன்டர்போலேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் வேல்யூ காமிக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ பேசிக்லி டூ-வே பைண்டிங்கிற கான்செப்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ng மாடல் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த ng மாடல் டிஃபைன் பண்ணப்போ ஒரு சேஞ்ச் நடக்குது எனக்கு சொல்லணும் அப்படின்னா ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கு ஈவெண்ட்டுக்கு எப்போயுமே ப்ராக்கெட் பேராந்தசிஸ். ஓகே, ஸோ ng மாடல் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்தப்பா இந்த ப்ரைஸ் மாறப்போ எனக்கு ஆன் ப்ரைஸ் சேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு, ஓகே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பட் பொதுவாக
நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜி மாடல் யூஸ் பண்ணப்போ என்ஜி ஆன் சேஞ்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எபிசோட் 10 வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் தான். ஸோ இப்போது ஆன் ப்ரைஸ் சேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அங்கே எழுதியிருக்கனால இங்கேயும் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ 2 வே பைண்டிங்கில் இந்த ரெண்டுமே பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இப்போ அதாவது பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு அனுப்பணும் இல்லையா, சைல்டுக்கு வந்தது வந்து மேக்ஸ் ப்ரைஸ் டிஃபால்ட் 10 கொடுத்துருக்கோம். ஆனால் 100 நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். 100 வருது கீழே வருது. சரி, நம்ம இதை கட் பண்ணி மேலே போடுவோம். சும்மா இது வந்து ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? பேரண்ட் அதாவது ஷாப் காம்பனண்ட்லேருந்து அனுப்பிச்ச 100 சைல்டு காம்பனண்ட்டுக்கு வருது. சேஞ்ச் ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு போகுது. ஓகே, இப்போ வந்த வேல்யூவை வச்சு நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஃபில்டர் பண்ணணும். இதுக்கு தான் என்ஜி ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இது ஏன் திருப்பி சொல்லணும்னா, இந்த இன்புட் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த என்ஜி ஆன் சேஞ்சுங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கில் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். ஓகே, இல்லைனா இந்த காம்பனண்ட்டில் மேக்ஸ் ப்ரைஸ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா காம்பனண்ட்டில் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியாது. டிடெக்ட் பண்ணுற ஒரே இடம் என்ஜி ஆன் சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக் இந்த டெக்கரேட்டருக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம என்ன பண்ணோம், வெரி சிம்பிள். இருக்கிற ப்ராடக்டை வந்த ப்ரைஸை விட இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணி ஃபில்டர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபில்டர் ப்ராடக்ட்ஸுங்கிற வேரியபிள் தான் நம்ம லூப் பண்ணி காட்டுறோம் இல்லையா. அதனால தான் நீங்கள் இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணப்போ ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. 6னா 6 வந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே 0 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது, அதுக்கு தான் @output அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணணும். ஒரு வேரியபிளுக்கு இந்த அவுட்புட்ங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட் எமிட்டராக தான் இருக்க முடியும். ஓகே, ஈவெண்ட்டை எமிட் பண்ணுறோம் பேரண்ட்டுக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் கவுண்ட் சேஞ்ச்ட் ஈக்குவல் டு நியூ ஈவெண்ட் எமிட்டர் ஆஃப் டி டைப்னு சொல்லுவாங்க. டீங்கிறது இட்ஸ் அ ஜென்ரிக் டேர்ம். அதாவது நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். நம்மளோட யூஸ் கேஸில் நம்ம ஃபில்டரான ப்ராடக்டோட கவுண்ட் அனுப்புகிறோம். கவுண்டில் வந்து நத்திங் பட் அ நம்பர் இல்லையா. அதனால தான் ஈவெண்ட் எமிட்டர் ஆஃப் நம்பர். இப்போது லைன் நம்பர் 21 பாருங்கள், திஸ் டாட் ப்ராடக்ட் கவுண்ட் சேஞ்ச் டாட் எமிட் அப்படின்னு கொடுக்கணும். டாட் எமிட் அந்த லென்த். இதே தான் நம்ம லைன் நம்பர் 32லையும் கொடுக்குறோம். பொதுவாக என்ன பண்ணுறோன்னா, எப்போல்லாம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதோ, எப்போல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஃபில்டரோட கவுண்ட்டை நம்ம எமிட் பண்ணுறோம். ஆல்ரைட், இப்போ சைல்டு வந்து பேரண்ட்டுக்கு வந்துடுச்சு. பேரண்ட் எப்படி கண்டுபிடிப்பான் வந்துச்சு கொடுத்துச்சு அப்படின்னு? இது ஒரு ஈவெண்ட் எமிட்டர்னால ஈவெண்ட்ஸ் எல்லாமே பேராந்தசிஸில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதே காம்பனண்ட்டில் பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் கவுண்ட் சேஞ்ச்ட் ஈக்குவல் டு கால் அ ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்கிறோம். நேமிங் ஒரே மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த நேம் நீங்கள் என்னென்னா கொடுக்கலாம். ஸோ ஒரு சின்னதாக சொல்கிறேன், இன்புட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், ஈவெண்ட் எமிட்டராக இருந்தால் பேராந்தசிஸ்க்குள்ளே நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் எமிட் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட் வந்து நம்பர். அதனால தான் இந்த ப்ராடக்ட் கவுண்ட் சேஞ்ச் வந்து ஓட இன்புட் வந்து நம்பராக தான் இருக்க முடியும். அதனால தான் கவுண்ட் ஆஃப் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்து நம்ம டோட்டல் ப்ராடக்ட்டில் அசைன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே எரர் காமிக்குது இல்லையா, என்ன எரர்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக். அங்கே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும், நான் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டாலர் ஈவெண்ட். இப்போ பாருங்கள், ஷாப்குள்ளே போகிறேன், கரண்ட்டாக 6 காமிக்குது, ஆட்டோமேட்டிக்காக எமிட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஃபில்டர் பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ணிட்டோம், 0 காமிச்சிருச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்பர் போடுவோமா, 2னா 2ன்னு காமிக்குது. ஸோ ஃபில்டரும் ஆகுது, ஃபில்டர் ஆனப்பட்ட நம்பரையும் எமிட் பண்ணுது. ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட், பேரண்ட் டு சைல்டு இஸ் இன்புட், சைல்டு டு பேரண்ட் இஸ் ஈவெண்ட் எமிட்டர் விச் இஸ் நத்திங் பட் அன் அவுட்புட். இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஷின். இந்த ரெண்டில் இன்புட் வந்து என்ஜி ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கில் மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரீட்மி ஃபைலில் போய் நீங்கள் இந்த கோடு பார்க்கப்போ டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ், டைட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஆங்குலர் சீரீஸில் 1 by 1 நிறைய படிச்சுக்கிட்டே போகிறோம். இது இன்புட் அவுட்புட் லைஃப் சைக்கிள் ஹூக்கோட எபிசோட்.
அடுத்த எபிசோடில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.